வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வைரலாக போயிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து அன்ஷிதா வந்துட்டு போட்டு புரட்டி எடுத்தாப்புல. ஏன்னா இவங்களுக்கு வாயை திறந்தால் ஒன்று முத்துக்குமரன் இல்லை மஞ்சரி. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்க வந்து மந்திரம் மாதிரி ஓதுவாங்க. இவங்க சரியில்லை, முத்து சரியில்லை, மஞ்சரி சரியில்லை. அதே மாதிரி தான் இப்போ பவித்ராவும் முத்து சரியில்லை, மஞ்சரி சரியில்லை, முத்து சரியில்லை. அதே மாதிரி தான் தர்ஷிகாவும் முத்து சரியில்லை, மஞ்சரி சரியில்லை. என்னையா நடக்குது? தேஞ்சு போட ரெக்கார்டு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதில் அன்ஷிதா கேட்குறேன், ஏம்மா இந்த டே 1 டே 2 அந்த டெவிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எனக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரி பண்ணது ரொம்ப ஓவராக தெரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் ரொம்ப மோசம். அப்புறம் உப்பை எடுத்துல வாயில் வச்சுட்டாங்கோ. ஏன்னா நான் வந்து நிறைய பேர் ஊட்டி விடுவேன்ல, அதனால் அவங்க என்ன கடுப்பேற்றத்துக்கு வாயில் வந்து உப்பை வச்சுட்டாங்கோ. இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ட்ரெஸ்ஸை முக்கி நம்ம சத்யா கை பாவம், ரொம்ப பாவம். அவர் வந்து நிற்க வச்சு கையில் வச்சுட்டாங்க தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். ஏமா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தானே? இல்லை அது வந்து டாஸ்க்காக இல்லையா? ஆமாங்க. அப்புறம் டாஸ்கில் அவங்க அதை பண்ணாமல் அப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க? சரி, அவங்க தான் பண்ணுறது உங்களுக்கு டூ மச்சாக தெரியுதுல்ல? ஆமாங்க. அப்போ டூ மச்சாக தெரியுதுன்னா அப்போயே நிறுத்த வேண்டியதானே? அது வந்து நிறுத்திருக்கலாங்க. நிறுத்தினா எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கா இல்லையா? தன்மானம் இருக்கா? அதான் உங்கள் தன்மானத்தை பார்த்துமே ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறந்து கொண்டா வெளியே போகிறேன்னு சொன்னீங்களே. அப்படி மாதிரி வச்சு செய்கிறார். ஒரு டாஸ்க்கு தான், மஞ்சரி பண்ணுறது டாஸ்க்கு தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு மஞ்சரிக்கு ரியாக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு டெவிலாக வந்து என்ன பண்ணாது நீங்கள் சொல்லுங்கள். சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சார் அதை கூட பரவாயில்ல சார், இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் என்னை ரொம்ப அப்படியே வார்த்தையில் கொண்டுடுச்சு சார். தயவு செஞ்சு என்னை நீங்கள் வந்து பேசி கொள்ளாதீங்க, உக்காந்துருக்கன்ட்டாங்க. டார்ச்சர் ஆகி போச்சு. ஒரு கேள்வி கேட்டால் இப்படியே சுற்றி வளைக்கிறது நியாயம் தர வேண்டாமா? வாரம் இப்படியே பண்ணிட்டுருக்கீங்க. நானே வந்துட்டு ஏதாவது ஒரு மனப்பாடம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் ஞாபகம் வச்சு அங்கே வந்து நீங்கள் சுற்றுல -2 போயிட்டுருக்கு. போமா அந்த பக்கம்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் அன்ஷிதா ஐயோப்பா, நான் அப்பயே நினச்சேன் இந்த மாதிரி கத்துறாங்க, கண்டிப்பாக அவங்க வாய்ஸ் வந்துட்டு ஹஸ்கி வாய்ஸாக ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி ஹஸ்கி வாய்ஸே ஆகிடுச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அன்ஷிதாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அன்ஷிதா ஆனால் இப்போ வந்துட்டு அவங்களோட முகத்தில் கிழிஞ்சி தொங்கி கடைசியில் இதுதான்டா அந்த அன்ஷிதா, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்போ நடுவில் என்ன நடிப்பு அன்னேசரா சார் ரேஞ்சுக்கு அடாடாடாடா. ஆனால் வெளியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நடிப்புக்கு வந்துட்டு நிறைய கேரக்டர்லாம் வரும், அதை வந்து மாற்றிக்கிறதே கிடையாது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அன்ஷிதா நேற்று மொக்கம் வாங்கினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.